யாரும் உதவி செய்ய நாட்டாளே கண்டிருந்து பாரம்மா பார்த்திறங்கு வாழகி முகத்தை பார்த்திறங்கு சீரம்மா வல்வினி சிவநிலையை தற்கார்கே அம்மனோட கதைகள் வாழையா கதைகள் இரண்டாம் கடல் உப்புக்கடல், மூன்றாம் கடல் மோர்கடல், நாலாம் கடல் எல்லை தண்ணீர், ஐந்தாவது கடல் அலைகடல், ஆறாவது கடல் ஆனக்கடல், ஏழாவது கடல் எலுங்கடல், எட்டாவது கடல் ஒன்பதாவது கடல், பத்தாவது கடல், அந்த பத்தாவது கடலுக்கு எப்பாறை மாணிக்க முட்டிலே யார் யாரையாண்டு வருகிறார், அந்த பத்தாவது கடலை மணி
எரியும் போரே 21 ஆண்டு வருகின்றார்கள் நலம் போரே நலமுடனே ஆண்டு வருகிறார்கள் இரு பேரும் ஆண்டு வருகிற போது அந்த நாகராஜ நாகக்கண்ணி பெண்ணால் ஆண்டு வருகின்ற போதும் இருவேர்களுக்கும் சொத்து சுமத்தால் குறைவில்லை வாழ்வசால் குறைவில்லை பால் பௌஷாலே குறையென்பது இல்லை அந்த நாகரோகம் நன்னீரே நாகலோகன் நன்னதியிலே 1000 நாகத்திற்கும் அதிகாரியாக ஆண்டு வருகிறான் இந்த நாகராஜன் நாகராஜன் 1000 நாகத்திற்கும் அதிகாரியாக ஆண்டு வருகிறானே நாகராஜ நாகக்கண்ணி பெண்ணாடும் இரு பேர்களுக்கு ஒரு குறை கிடையாது குறை என்பதே கிடையாது சொத்திருக்கு சுகம் இருக்கு நாடு இருக்கு நகர் இருக்கு பொன் இருக்கு பொருள் இருக்கு மண் இருக்கு மனை இருக்கு எல்லா பரிவாரங்கள் இருக்கிறது இருக்கிறதல்லவா ஒரே ஒரு குறை ஒன்று இருக்கிற இருவேர்களுக்கும் என்னமோ குறை உண்டு இருக்கிறவர்களுக்கும் இருவேர்களுக்கும் செல்வாக்கு என்பதற்கு ஆனால் சொல்வாக்கு என்பது கிடையாது சொல்வாக்கு என்பதே கிடையாது ஐயா செல்வாக்குன்னா என்ன சொல்வாக்குன்னா என்னையா செல்வாக்குனா மண் மனை பொன் பொருள்கள் அம்மா சரி சொல்வாக்கு என்றா அப்பா என்றோ அம்மா என்றோ கூப்பிடுவதற்கு ஒரு குழந்தை இல்லை 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 குழந்தை இல்லை இதுதான் கேட்கிறாள் இந்த நாகக்கண்ணி நம்முடைய இந்த நாகராஜத்தை நாகக்கண்ணி என்னம்மா கேட்கிறார் அண்ணா அம்மா கல்யாணம் முடிந்து நமக்கு கலாலாச்சதே மன்னா கலாலாகிட்டதே மன்னவா மன்னாய் மன்னத்தினை என்ன சொல்லி முழங்குகிறாய் என்ன சொல்லி அது போகிறார் அதாவது ஒரு மனிதனுக்கு செல்வத்திலே செல்வம் கூடின செல்வம் செல்வத்திலே செல்வம் கூடின செல்வம் அது குழந்தை செல்வம் இல்லையா அது குழந்தை செல்வம் அல்லவா கனியில கனி வித்திக்கிற கனி வட்டார கனி பெரிய கனி பிள்ளை கனி அல்லவா வட்டார கனி பெரிய கனி அது பிள்ளை கனி அல்லவா எத்தனை பிள்ளை பிறந்தாலும் சரிதான் வட்டார கனி அதான் பிள்ளை கனி அப்படியா அள்ளுதான் கேட்கிறாள் இந்த நாகக்கண்ணி பெண்ணுடைய என்ன கேட்கிறாள் நாகக்கண்ணி பெண்ணால் மன்னா மன்னவா எனக்கு வயது 30-35 வயதாகிறது 35 வயதாகிறது சொத்திருந்தும் சொல்றாமே நகரால
கல்லடைந்த ஐயாரே நன்னாரி எனக்கு மடிபிடிப்பதற்கு மதுரை இல்லையே மன்னா மடிபிடிப்பதற்கு மதுரை சொல்லவில்லையே மன்னா ஒரு பாவம் செய்யலையே நம்ம இருவேறும் ஒரு பாவம் செய்யவில்லையே மன்னா செஞ்சீங்களா உனக்கு தெரியாத பாவம் செய்வேனா அப்படியா அங்கையாகப்பட்டவர் சொல்கிறார் நகராக நான் என்ன மாதிரியாக நேரத்தில் குழந்தை இல்லை என்பதை ஒரு கவலை உண்டு பெரும் கவலை உண்டு ஆறாத கவலை உண்டு அழுது புலம்புகிறாளே நாகக்கண்ணி ஒரு பாவம் செய்யலையே ஒரு பாவம் செய்யாத நமக்கு பிள்ளை இல்லையே பாவம் செஞ்சாதான் குழந்தை இருக்கும் ஓஹோ அந்த காலத்துல உள்ளவ கூட தர்மத்தை செஞ்சா பிள்ளை இல்ல தர்மத்தை செய்தா பிள்ளை இல்ல இப்ப பூரா கர்மத்தை செய்யறேன் கை நிறைய இருக்கு பிள்ளை நாளப்பாய் கை நிறைய குழந்தை இருக்கு தாயை கொண்டா நலப்பிள்ளை பொட்ட பிள்ளை யாருக்கு கட்டக்காரு அப்படியா தகப்பன கொண்டாடு தகப்பிள்ளை ஆம்பளை பிள்ளை அருமையா பிறந்துட்டு யாருக்கு ஓஹோ அப்படியா ஐயோ ஐயோ என்று சொல்லுகிறார் ஏ மங்கையாக பெற்ற நாகக்கேள்வி நாகக்கேள்வி வெண்முடியா நாகராஜிடத்திலே சொல்லி புலம்புகிறார் மல்லாண்டியை குழந்தை இல்லை ஏன் மன்னா குழந்தை இல்லை ஏற்காகவில்லை இல்லை
ஆம்பளை பிள்ளை இல்லன்னு கேட்டா நீ என்ன சொல்லு? பொட்ட பிள்ளைங்களா உன்னி சொல்லு. உனக்கு ஏன் இல்ல? அது நேரங்களாம் தெரியாம. ஓஹோ. காலக்கையோட நீ. அது வேறயா? சரி சரி. ஐயா. என்ன? எல்லா சொத்து சுகம் இருந்தாலும் சரி. எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் சரிதான். எந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு சுகம் இருக்கு நான் ஐயா கேட்காங்க. கேட்க மாட்டா. பிள்ளை குட்டிலாம் சும்மா இருக்கா? ஆண் எத்தனை பெண் எத்தனை? ஆண் எத்தனை பெண் எத்தனை? அதான் கேட்காங்க. இதான் நல்லா விசாரிப்பாங்க. பிள்ளை தானே வேணும். குழந்தைத்தான் செலவு கூட்டு செல்லும். எதிர்க்க இல்லையே குழந்தை இருக்கணும்ல. கண்டிப்பா குழந்தை எப்போது இருக்கணும்ல. காலம் சென்று போகும்போது கருமம் செய்வதற்கு குழந்தை இல்லை. இருவருக்கும் கர்ம செய்வதற்கு குழந்தை என்பது இல்லையே. ஒரு மாமரியாதைக்கு விட்ட பிள்ளை இல்லையமல்லா. விட்ட குழந்தை இல்லையமல்லவா. மலடீனல் பிள்ளைல்லாத கவலை பெண்களுக்கு பெருங்கவலை அல்லவா? ஐயா எங்க போனாலும் சரி பெண்களை தான் வச பேசுறா குறை சொல்றா. உங்களை குறை சொல்றாளா யாராவது? ஆண்களுக்கு கவலை வந்தா மூணு அடிச்சிட்டு ஆண்களை யாருமே கவலை சொல்ல மாட்டா, பேர் சொல்ல மாட்டா. எங்கடா ஒட்டுதலுக்கு போய் படுத்துருவான். பெண்கள் அப்படி இல்ல. ஒரு சண்டை வந்தாலும் புத்திக்கு தான் குழந்தை இல்லம்பா. வச பேசுவார்லவா. மறுபடியும் என்னல்லவா பேசுகிறார்கள் முன்னா. மறுபடியும் என்று பேசுகிறார்களவா. சண்டையெல்லாம் கேட்கணுமா? மறுபடியும் என்று கேட்கணுமா? மாட்டிட்டான் குத்தமில்லை. அம்மா நாயக்கண்ணி. ஏண்டி பிள்ளை இல்ல பிள்ளைகளெல்லாம் அழுதுகிட்டே இருக்கு. ஏன் பிள்ளை இல்ல பிள்ளைன்னு அழுதுகிட்டு இருக்கு. ஆண்டவன் இருபது வச்சுன்னா 60 வயசு நமக்கு பிள்ளை இருக்கும். 60 வயசு மேலே குழந்தை என்பது இருக்கும். கவலைப்படாது. கவலை வேண்டாம். 60 வயசு பிள்ளை வர வேண்டாமா? கண்டிப்பா 60 வயசுல குழந்தை இருக்கணும்ல. பிள்ளை இருக்கணும்ல. 30-35 வயசு பிள்ளை வைக்க வேண்டாமா? 60 வயசு மேல குழந்தை பத்தி என்ன பலன்? ஐயா குழந்தை பெற்றெல்லாம் பலன் கிடைக்க முடியுமா? முடியாது அல்லவா. அதாவது சொல்லுவார்கள் என்ன ஓரட்டில் வளராத வளர்ப்பு, வளராத வளர்ப்பு. ஈரட்டில் படியாத கல்வி, ஈரட்டில் படியாத கல்வி. ஓரட்டில் முடியாத மனம், திருமணம். நாளட்டில் பெறாத பிள்ளை, பெறாத பிள்ளை. ஐயட்டில் அடமுறை சேர்க்காத உடல், சேர்க்காத உடல். ஆறட்டில் சம்பந்தமானாத உயிர், ஏழட்டில் ஏவசனம் பார்க்காத உடல், பார்க்காத உடல். 8-8-64. 8-8-64. உயிர் உலகத்தில் இருக்கலாம் உயிர் பூமியிலே இருக்கக்கூடாது. இருந்தும் பலனில்லை. இருந்தா தன்னை பேணி இருக்கணும்.
அப்படியா? ஆமா. சரி. ஒரு மனிதன் இருந்து ஜாமம் தட்டி தன்னை பண்ணி இருக்கணும். ஓஹோ. சின்ன மகன் கஞ்சி ஊத்துவான், பெரிய மகன் கஞ்சி ஊத்துவான்னு நினைக்கிறேன். ஒரு மகனும் முத்த மாட்டான். ஆமா. பெரிய பிள்ளை சாப்பாடு தருவான், சின்ன பிள்ளை சாப்பாடு தருவான் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க வேண்டாம். ஆமா. சொத்து சுவை இருந்தா கொடுப்பான். எங்க அப்பா குண்டாவுன்னு வந்துருவான். பெத்த பிள்ளை. சரி. ஆமா. இல்லன்னா மதிக்க மாட்டான். கிடையாது. மதிப்பே இருக்காது. இவரை வந்து என்னத்தை சேர்த்து வச்சாலும் அவருக்கு கஞ்சி கொடுங்க. இவருக்கு என்ன சொத்து வந்து அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு வீடு உண்டா, ஒரு வயக்காடு உண்டா அப்படின்னு பேசுவான். அப்படின்னு பேச பெத்த பிள்ளை பேசுறாங்களா? பேசுவாங்களா? ஆமா. அதுக்கு தக்க தாயிரா கூட இருக்கணும்ல. பெத்த பிள்ளைக்கு சொத்து சுவை சேர்த்து வைக்கணும். பிள்ளை பேசுறவங்களுக்கு தாயிரா விடக்கூடாது. சேர்த்து வைக்கணுங்களா? கண்டிப்பா பேரன் சொத்து கண்டிப்பா வேணும். சாப்பிட்டா இருந்தா அது பிள்ளை பேசதானே செய்வான். பேசத்தான் செய்வான். நட்டக்காரரும் பேசுறாரு, உடுக்காரும் பேசுறாரு. என்ன ஒன்று சேர்த்து வைக்கலன்னு சொல்லி சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சேர்த்து வைக்கணும்ல. ஆமா. என்னது சொத்து வேண்டாம். ஆமா. ஒரு வீடாவது வேணும்லாப்பா. கண்டிப்பா வீடாவது வேணும்லாமா. ஆமா. என்ன சொல்லுகிறான்? என்ன இந்த மங்கையாக வைத்த நாகக்கண்ணி பெண்முடியாய் வல்லான ஆந்தாம் பாவியில் வச்ச நாடகம் பாவி எல்லாம் இருக்கு. அப்படி என்னமா பாவியா இருக்கு? அள்ளி வச்சது என்னத்த உன் கையால அள்ளி வச்சுட்டே இல்ல. சரி. அது பூரா நல்லா தான் இருக்கும். ஓ, அது அப்படி ஆயிருமோ? நல்ல இடத்துல அள்ளிக்கணுமா? சரி. ஒரு மனிதனுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் வயிறு நிறைய கொடுக்கணும். சரி. ஒரு மனிதனுக்கு தர்மம் பண்ணாலும் டீக்கே தர்மம் பண்ணலாம். போல. சரி. டீக்கு கொடுத்தாலும் ஒரு 10 ரூபாயாவது கொடுக்கணுமா? கண்டிப்பா குறைஞ்சது 10 ரூபாய் ஆயிட்டோம். இப்பதான் 12 ரூபாய் ஆயிட்டு டீ. இல்லை என்ன சொல்லுகிறாய்? என்ன சொல்லுகிறாய்? நான் கையம்மாவை சோறு கையால அள்ளி வச்ச கருத்து பூனைக்கு அந்த கருத்தை கூட வாடா போச்சு. சரியா வேயில மேய்ச்சி வரும் வெள்ளாடு மேலா போச்சு மன்னவா. எல்லாரும் மாடாச்சு. வெள்ளாடு மாடா போச்சு. கோழி சடைத்துதானாய் குப்பையில காலாறும் கடலை சடைத்துதானாய் தண்ணீரிலே காலாறும் மீனே சடைத்துதானாய் குட்டத்திலே காலாரம் அல்லவா பாம்பு சடைத்துதானாய் பச்சை புள்ளியிலே காலாரம் அல்லவா பாலகத்தி மணலைட்டு இரண்டில் போய் விளைய முடியுமா
போய் காலாற வேண்டும். ஆத்தில போய் தான் காலாற வேண்டும். அழுகிறாள் புலம்புகிறார் ஆறாத உயரம் கொண்டார். நாகக்கண்ணி ஆறாத உயரம் கொண்டார். அழுது புலம்புகிறாளே நாகக்கண்ணி பெண்ணுடையார். நாகக்கண்ணி பெண்ணுடையார். மன்னனாகப்பட்ட நாகராஜிடத்தில் இணைகிற போது அழுது புலம்புகின்ற போதும் சொல்றாரு, கண்டிப்பா நம்ம குழந்தை கிடைக்குங்க. காசு பண நிறைய இருக்கு. ஒரு கை குழந்தை எடுத்து வளர்க்கலாம். காசு உடைத்து ஒரு கை குழந்தை வாங்கி வளர்க்க வேண்டியதானே. வளர்க்கலாமே. மன்னா காசைக்கு தம்பிகளை வாங்கிய அதாவது குழந்தை இல்லை என்று அனாத குழந்தை கிடைக்கும். இவரை நாளாகவே நம்பியிருந்து இனி உங்களை நம்ப மாட்டேன். ஆண்டவனை நஞ்சம் என்று உபசரிக்க போகிறேன். என்னுடைய கணவனை நமசரித்து எங்கு எங்கு வருகிறாய்.
என் காக்காரி யோகரும் அல்லவா சொல்லுகிறார் அம்மா பார்வதி அம்மா பார்வதி அப்படியெல்லாம் நாம் பிள்ளை கொடுத்து விட முடியாது 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 அவளும் என்னை போல ஒரு பெண் அல்லவா சுவாமி என்ன போல ஒரு பெண் அல்லவா பெண்ணுக்கு பெண்ணு மனம் அரங்கி ஆகணுங்களா பிள்ளை கொடுக்கணும் சிவனை கொடுக்க வேண்டும் ஐயே பார்வதி பார்வதி யாகக்கேள்வி வெள்ளாரைக்கு நாம் பிள்ளை வரம் முடக்க வேண்டுமையானால் கொடுக்க வேண்டுமையானால் நீதான் பிள்ளையாக போய் பிறக்க வேண்டும் நீதான் குழந்தையாக பிறக்க வேண்டும் சர்வத்தின் ரூபாய் 8 உனக்கு என்னம்மா வேண்டும் உனக்கு சிவனே பகவானே பகவானே இந்த அழகானே கமலநாதனை நீலகண்ட காலகண்ட கரைக்கின்ற சிவனே கடைக்கல்லையின் யாக்காதி பெருமாளே சங்கரா சதாசிவனே சர்வாபரணே அடியவர்க்கு இனியவனே ஆண்டவனே பகவானே ஆண்டவா சொத்திருந்து
வேண்டும் பகவான். பட்டம் நீர்வதப்போ எனக்கு மதுரை செல்வம் கிடைப்பதப்போ சுவாமி. மதுரை செல்வம் கிடைப்பதப்போ பகவான். பட்டம் நீரிழப்போ எனக்கு பிள்ளை கிடைப்பதப்போ சொன்னவரே இல்லை என்று சொல்லாதபடி ஆண்டவன் ஜாட்சாதியன் சிவபெருமான் தமது உருண்டை கொடுக்கிறார். தீர்த்தத்தையும் நீட்டையும் கொடுத்தார். கொடுத்தவரை என்ன சொல்லி கொடுக்கிறார்? உனக்கு வரம் எந்த பிள்ளையா இருந்தாங்க எந்த பிள்ளையா இருந்தா சொல்ல உடனே ஆண்டவன் பகவான் கொடுத்தார் அல்லவா 8 அமுத உருண்டை. 8 அமுத உருண்டை. 8 அமுத உருண்டையும் சாப்பிடுகிறாய். சாப்பிடுகிறாய். தீர்த்தத்தையும் நீட்டையும் சாப்பிட்டாய். இட்டால் 8 முட்டை. இட்டால் 8 முட்டை. 8 முட்டை இட்டு 41 நாள் ஒரே மண்டலமாக
மாறியோடு என் துர்க்கிய பரமேஸ்வரி தங்கம்மா பத்திரகாரி அக்காதங்க 8 பேர்கள் அக்கா தங்கை மாறன் 8 பேர் உலகால சொருபமாக பிறந்தாரு மாகாளி மாகாளி முத்தாரம்மாள்